ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானை கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு முட்டை எந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம், அதை எப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு 8 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவிச்ச முட்டையோட அந்த மஞ்சள் கரு இருக்குது இல்லையா, அது கொடுக்க ஆரம்பிங்க. அதுவும் முழுசாக கொடுக்காதீங்க, பாதி மட்டும் கொடுங்க. ஏன்னா முட்டை சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி உண்டு பண்ணும். குழந்தைக்கு செட்டான மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் என் குழந்தைக்கு அவிச்ச முட்டையை எப்போதுமே இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக பெப்பர் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரசம் சாதம் இல்லை பருப்பு சாதம் இந்த மாதிரி அந்த சாதத்தோடு இது மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். பாப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவா. நீங்கள் முதல்ல கொடுக்கும்போது இதில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. குழந்தைக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சா மட்டும் மற்ற உணவோடு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவிச்ச முட்டை சாப்பிட்டு பழகினதுக்கப்புறமா அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா முட்டை பொடி மாஸ் செஞ்சு கொடுங்க. அதுவும் இந்த மாதிரி முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு அந்த மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் பொடி மாஸ் செஞ்சு கொடுங்க. இந்த உணவு உங்கள் குழந்தைக்கு செட்டான மட்டுமே அடுத்து நான் சொல்கிற எல்லா ரெசிபீஸும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பேனில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடானதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள். பெப்பர் தூள் ரொம்ப கம்மியாக போடுங்க. அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி அதை கூட நீங்கள் கொடுக்கலாம். இதையும் நான் பருப்பு சாதம், ரசம் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம் அந்த மாதிரி பாப்பாவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அடுத்தது ரொம்ப ருசியான முட்டை அடை. இது பண்ணுறதுக்கு ஒரு அரை கரண்டி அளவு நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெப்பர் தூள் கூட ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை. வெறுமனே சாப்பிடவே இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்து கோதுமை பேன்கேக். இது ஒரு சத்தான ஹெல்தியான ஒரு ஆப்ஷன். இப்போது ஒரு சின்ன துண்டளவு நேந்திரம் பழத்தை நல்லா விதை பகுதியை நீக்கிட்டு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கையால் மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போது 1 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்காட்டியும் பரவாயில்ல. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளுமே குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நல்ல ருசியாகவும் இருக்கும். இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு ஊத்தப்பம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அதில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவில் ஒரு 2 போல் பேன்கேக் கிடைக்கும். குழந்தைங்க ஒரு 1லேருந்து 1.5 வரைக்கும் கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிச்ச 2மே கூட சாப்பிடுவாங்க. பெரியவங்களாகிய நமக்கே ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வாழைப்பழ பேன்கேக். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நேந்திரம் பழத்துக்கு பதிலாக நீங்கள் எந்த வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துண்டு துண்டாக நான் கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற விதை பகுதியை மட்டும் நான் நீக்கிற போகிறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது இல்லையா, அவங்களுக்கு அது ரொம்ப விழுங்குறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி நீக்கினதுக்கப்புறமா இதை கையாலேயோ இல்லை ஃபோக் வச்சோ மசிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவைப்பட்ட நட்ஸ் பவுடர் இல்லாட்டி டேட் சிரப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட பதம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நம்ம இதை சின்ன ஊத்தப்பம் மாதிரி போட்டு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஒரு 3 போல் இந்த மாதிரி சின்னதாக ஊத்தப்பம் நமக்கு கிடைக்கும். இதில் நல்லா நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைக்குனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் இது வேக வச்சு இது மெல்ல பொறுமையாக இது திருப்பி போடலாம். இது நல்லா வெந்துருச்சு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பழத்துலேயே இருக்கிற இனிப்பு சுவையே போதுமானது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.